ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான லட்டு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது பச்சை பயிறு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஒரு சூப்பரான லட்டு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பயிர் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நாங்களாம் ஸ்கூல் போகிற டைம்லலாம் ஸ்நாக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தாங்க வறுத்து அது ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுப்போம். அப்படி இல்லைனா வீட்டில் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கூட வறுத்து அப்படியே சாப்பிடுவோம். இப்போ நல்லா பச்சை பயிரெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ அது கூடவே ஒரு 10 பாதாம் பருப்பும் 10 முந்திரி பருப்பும் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம். பச்சை பயிரும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. பாதாம் முந்திரியும் ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாங்க. நல்லா சூடு ஆறட்டும். இப்போ சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. குறன்ட்டு வேணால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இது கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கூட குறைவேனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை தான் சேர்த்தணும் அப்படின்ட்டு இல்லைங்க. நீங்கள் உங்கள்கிட்ட வெள்ளை இருந்தாலும் வெள்ளை சேர்த்துக்கலாம், கருப்பட்டி இருந்தாலும் கருப்பட்டி சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை சர்க்கரை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் இனிப்பு வரணும் இல்லைங்களா, அதனால் எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்படி கலந்து எடுத்துகிட்டு இது நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நெய் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அப்படி நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் சுடுதண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்கிறோம் அப்படின்றதுனால சுடுதண்ணி நல்லா ஆற வச்சு கை பொறுக்கிற அளவுக்கு வச்சுருக்கேங்க. இப்போ அந்த சுடுதண்ணியில் லைட்டாக அந்த மாதிரி தொளிச்சு விட்டுக்கலாம். தொளிச்சு விட்டுட்டு மாவு எல்லாத்தையும் நம்ம ஈரப்பதம் வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஈரம் வர மாதிரி இப்படி தொளிச்சு நல்லா ஈரப்பதம் வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க, கொலன்ட்டு போயிடும். நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரணும், அந்தளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டா போதுங்க. இப்போ கொஞ்சம் நமக்கு இதாக இருக்குது, உருண்டை பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஈரப்படுற மாதிரி இப்படி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக கையில் நம்ம மாவு எடுத்து உருண்டை பிடிச்சோம்னா உருண்டை பிடிக்க வரணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. உருண்டை நல்லா பிடிச்சி வருது நமக்கு. நல்லா கை விட்டு அமுக்கி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம உருண்டை தயார் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸிங்க. பச்சை பயிர் உருண்டை எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ரொம்ப ஈஸி தாங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பச்சை பயிர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.